அப்பா அம்மா நீங்க எத்தனை அடி அடிச்சாலும் சரிதான், உதைச்சாலும் சரிதான், நான் சொல்றதான் கல்யாணம். அத்தனைக்கு நான் இருக்க வந்தனாலா அத்தனைக்கு அந்த ஒண்ணு சொல்லிಇಲ್ಲ அந்த நச்சார நான் கட்டணும் நச்சு சப்போர்ட் வளர்த்து ஐயா என்ன நடு பொண்ணு உங்க பேச்சு கேட்காது, அந்த தள்ளி விடு. சுயம்பரம் நட்ட வேண்டாம், சுயம்பரத்தின்றி மாலை செஞ்சு யார் போடுறார்களோ அன்னவரை திருமணம் செய்வோம். அதுதான் எங்களுக்கு அந்த காரணம் பெருமை தாரி இவன் கெட்டால் அம்பிகை வச்சு என் பேச்சு கேட்பாங்க. அம்பிகை அதனால அம்பிகை என் பேச்சு கேட்கல. இவன் கெட்டால் சின்ன வளர்ச்சி அங்கே பேசிட்டோம். அழகான அம்மா எங்களை பாதம் பணிந்ததனால் என்றென்றைக்கும் உயிரோடு கோடி வாழ வேண்டும் சொல்ல என்ன உனக்கு திருமணம் செய்ய வேண்டிய எங்களுக்கு ஒரு மனசுல ஆர்வம். ஆமா ஆமா ஆமாம்மா. அப்பா அப்படியா இருக்குமா? எங்களுக்கு வயதாகிவிட்டது. ஆமா அப்பா வீட்டுல அக்கா வச்சுக்கிட்டு எனக்கு திரைப்பட உனக்கு செல்ல கல்யாணம் பண்ணி வச்சு நானும் பார்க்கணும். ரெண்டு பேர்த்த வீட்டுல வச்சுட்டு சின்ன பொண்ணு கல்யாணம் உழைத்தாங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நாட்டு என்ன சொல்லுவாங்க? ஏன்னா ரெண்டு பொண்ணை வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்றாங்க, அந்த பொண்ணு என்ன தவறு செஞ்சுது, என்ன தவறு செஞ்சுது அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா?
தெரியுமா ரோடு வந்து நம்ம எல்லாத்துக்கும் பொழுது தெரியும் நல்லா கல்லு உங்க அக்கா இருக்கு நான் அப்பா அப்பாவுக்கு சமம் உங்க அக்கா உங்க அம்மா இருக்காங்க ரெண்டாவது அக்கா இருக்கு அம்மாவுக்கு சமம் அவங்க ஆமா நீ என்ன பண்ணாங்க 3 பேருக்கு வந்து இதே பொண்ணு நீங்க தான் அதனால உங்களை அன்போடு திருமணம் சேர்ந்து உங்க அக்கா 2 பேரும் சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு எந்த வர சம்பந்தம் நம்ம பொறுக்குன்னா சொல்லுங்க நம்ம எதுவும் கொடுக்கும் பொறுக்கும் நேரத்துக்காக மைக்கு சொல்லு அப்பா தேவையில்லை ஆமா எனக்கு வேண்டாம் கல்யாணம் இப்போ கல்யாணம் நான் சின்ன பொண்ணு இன்னும் படிக்கணும் என்ன அக்கா இருக்கும்போது அவங்களே தான் கல்யாணம் நான் படிக்கணும் பட்ட படிப்பு வாங்கணும் ஆமா புத்தகம் வேலைக்கு போகணும் மூத்தோட வீட்டில் வச்சுட்டு எழுத்துறவங்க என்ன அவரு 2 பேர்த்த பத்தி பேசாதீங்க ஆமா அவங்கள கேட்டா திரும்ப வேண்டாம் வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் தெரியுமா நமக்கு பிறகு பெரிய மகள் நான் அப்பா எனக்கு சமம் அவங்க ரெண்டாவது மகள் அம்மாவுக்கு சமம் அவங்க ஆமா என்ன கூட கல்யாணம் செய்ய பார்க்குறேன் முடியாது சரி இருந்தபோது அவங்க அக்கா தங்கச்சி 3 பேர் என்ன முடிவு பண்ணுவாங்க அவங்க அக்கா தங்கச்சி 3 பேர் என்ன முடிவு பண்ணுவாங்களோ அது மாதிரி நம்ம 2 பேரும் கூப்பிட்டு காரியம் எடுத்துவோம் நீ சொன்ன மாதிரியே சொல்லிருக்கோம் ஆனா நீ சொன்னா நான் சொல்லுவேன் அம்மா பார்த்து ஐயோ அம்மா புடிச்சு அம்மா அப்பா அம்பிகை நாங்கள் அடிச்சு ஒன்று வருத்தமா இருக்கோம் அன்பா நான் நான் தான் அம்பா நீதானா ஆமா அந்த யாரு நடுவுல நான் தான் பதினான்கு 58 மன்னர்கள் காசிமாபுரி பட்டணத்தில் அம்பாள் அம்பிகை அம்பாள் என்று மன்னர்களும் காசிமாபுரி வர வேண்டும். அதாவது அமர்ந்து என் மகளாகிய அம்பாள் அம்பிகை அம்பாலிகை அம்பாள்
அம்பாள் அம்பாள் அம்பிகை அம்பிகை அம்பாளிகை அம்பாளிகை 3 மார்களும் மூலவாரம் சுயல்மனம் என்று அமர்ந்து அழைத்து சாட்சியம் சுயல்மனம் அமர்ந்து அமர்ந்து தன்னுடைய பிறந்த தன்னுடைய செய்தி மாலை மாலை எரிபோதம் எரிபோதம் இந்த மாலையாகப்பட்டது யாருக்கு அடுத்து அவரே கடவுளை ஏற்றுக்கொண்டு அதனாலே இந்த 55 மன்னர்களும் நம்ம நாட்டுக்காரங்க இப்படி தாஜ்மஹால் அரசன் படிச்சிருக்கிறியா என்ன பண்ணுங்க படிச்சு எப்படி படிக்க அம்பானி ஏதா வச்சு அம்பிகை ஏயா கை சொல்ற மூணு பேர் போட்டா பேசுறேன் இந்த கையா இந்த கையா ஒரு ஆளுக்கு நாக வச்சுக்கோ அதாங்க இந்த கையா இந்த கையா எங்களுக்கு வந்து இந்த சரியா பசை எங்க இருக்கு ஒரு பசங்க